அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆனி மாத பௌர்ணமி. இரவு 12 மணிக்குள் மணிப்பர்சில் இந்த தாந்திரிக பொருளை வைத்து பாருங்கள். பணம் வைக்க முடியாத அளவிற்கு மணிப்பர்சில் பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 தாந்திரிக முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். சோ போன மாதம் நம்ம வீடியோஸ்ல ஜாதகம் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிட்டதனால ஜூலை மாதம் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு இப்போ டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல இப்பெல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு நீங்க கேட்கறீங்க. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் அப்பாயின்மெண்ட்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:45 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:19 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய தினம் ஜூன் 21 வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நிறைவான பௌர்ணமி திதி இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதை மாலை நேரத்திலிருந்து இரவு நேரத்தில் செய்வது மிகவுமே விசேஷமான பலனை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்வது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதிலும் ஒரு முக்கியமான நேரம் இருக்குங்க. அதுதான் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருப்பது மிகவுமே விசேஷமான ஒன்று. இந்த தினத்தில் வரும் சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதிலும் இரவு நேர சுக்கிரஹோரை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மிக மிக விசேஷமான பலனை கொடுக்கும் நேரம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்யுங்க. மற்றவர்கள் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச அடுத்த சில மணி நேரத்திலிருந்தே பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே விரிவடைய ஆரம்பிக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது மிகவுமே அற்புதமான ஒரு நாள். சோ யாருமே நீங்க இந்த நாளை தவற விடாதீங்க. 3 தாந்திரிகங்களை நம்ம சேனல்ல இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். குறைந்தபட்சம் ஒரு தாந்திரிக முறையாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க 3 மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல இந்த தாந்திரிகத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. எந்த பௌர்ணமி அன்னைக்கு வேணாலும் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம்.
தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 1 ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணணும். பனம் கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது போன்ற பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் தான் இந்த மெத்தடுக்கு நம்ம பயன்படுத்தணும். வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் சுக்கிர பகவானுக்கு உரியது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி. அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமி வந்திருப்பதனால வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துவது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். நல்ல பண வசியத்தை ஏற்படுத்தும். 1 ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இரண்டாவதாக ஒரு ரூபாய் நாணயம். எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ்னு எந்த காயின் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நாணயம் போதும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட இந்த பச்சை கற்பூரம் சுலபமாக கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு அளவிற்கு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும். அடுத்ததாக ஒரு கிராம்பு மற்றும் ஒரு ஏலக்காய். இந்த இரண்டிற்குமே பணவசிய தன்மை அதிகம். இப்ப இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்க்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சர்க்கரை, பச்சை கற்பூரம், ஒரு நாணயம், ஒரு ஏலக்காய் மற்றும் கிராம்பு அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்க ஒரு சின்ன கவர்ல போட்டு வச்சுக்கணும். இந்த பொருட்கள் வெளியே வராத மாதிரி கவரை கொஞ்சம் இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க. இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்ப்பதை போல ஜிப்லாக் கவர் மாதிரி இருந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வராத மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த தாந்திரிக பொருளை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டின்னு எதுல வேணாலும் நீங்க போட்டு வைக்கலாம். சப்போஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் மறக்காமல் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. நல்ல பணப்புழக்கத்தை அது ஏற்படுத்தும். இந்த தாந்திரிகத்தை நம்ம மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். வருடத்திற்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினாலே போதும். மாற்றும் பொழுது அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. சோ அதை மட்டும் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. வருடத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு இந்த தாந்திரிக பொருளை நம்ம மாற்றினாலே போதும். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம் இதுன்னு. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.